வணக்கம் நேயர்களே. எஃப்டிபி நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பதிவு என்ன அப்படின்னா, குரு பயிற்சி 2026 பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 2026 குரு பயிற்சிங்கிறது ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஆரம்பத்திலேயே நான் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ பண்ணும்போது இந்த குரு பயிற்சி மாத்திரம் இந்த 2026ல 2 சிறப்புகள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, சந்திரன் உச்சம் பெறார். ஆரம்பத்துல 2026 ஆரம்பத்திலேயே சந்திரன் ரிஷபத்துல உச்சத்துல வரார். அது தவிர இந்த குரு பயிற்சி நம்ம சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஜூன் 1ஆம் தேதி 2026ல இருந்து 25/6/2027 வரைக்கும் இந்த ஒரு வருட காலகட்டம்ங்கிறது இந்த குரு பயிற்சியோட காலகட்டமா இருக்கு. குருவை பொறுத்த வரைக்கும் இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு உச்சத்துல உள்ள வராது. இது விசேஷமான அமைப்பு. இந்த குரு பயிற்சி 3 விதமா நம்ம பிரிக்கணும். என்ன அப்படின்னா, குரு பயிற்சியோட சேர்த்து ஆதிசார குரு பயிற்சி அதுவும் சேர்ந்து உள்ள வருது. அதாவது குரு ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு திருப்பி பேக் டு த பெவிலியன் வராரு. இதுதான் ஆதிசார குரு பயிற்சின்னு சொல்லுவோம். அப்படிங்கும் போது முதல் 4 மாசம்ங்கிறது ஒரு விதமான பலனை தரும். 2வது 4 மாசம்ங்கிறது இன்னொரு விதமான பலனை தரும். 3வது 4 மாசம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு விதமான பலனை கொடுக்கும். அப்படிங்கும் போது 3 விதமான பலன்கிறது இந்த குரு பயிற்சியில் நமக்கு இருக்கு. ஆனா ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பார்த்தோம், சனி மீனத்துல இருக்காரு. அப்படிங்கும் போது ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11வது இடத்துல சனி இருக்கார். கேட்க வேண்டாம், லாபஸ்தானத்துல சனீஸ்வரன் இருக்கார் அப்படின்னாலே நிச்சயமா சொல்றேன், அபரிதமான யோகம் இருக்கும். அதை தவிர அடிச்சுக்கவே முடியாது. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாமே இந்த 2026ல உங்களுக்கு நடக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி இந்த குரு பயிற்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குரு ரிஷபத்துல பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு மூவ் ஆறாரு. அப்படிங்கும் போது 2வது இடம் சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து 3வது இடம் சொல்லக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு. இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு குரு உள்ள போறது என்ன ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னா, எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். நம்ம என்ன ஒண்ணுன்னா ஆசைப்பட்டதோட நிறுத்திக்க கூடாது. அதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அது எதுவா இருக்கட்டும். அதாவது இப்ப நீங்க ஜாப்ல இருக்கீங்க, நீங்க பெரிய லெவல்ல ஒரு பெரிய ப்ரமோஷன் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல போட்டீங்க அப்படின்னா எழுதி வச்சுங்க, சாத்தியக்கூறு உங்களுக்கு கிடைக்காம இருக்காது. காரணம் ஏன் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு அமைப்புல குரு உள்ள வர. அது தவிர எதுவா வேணாலும் இருக்கட்டும். அதாவது வெளிநாடு சொல்லணும், நம்ம வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அதுக்கு உண்டான இன்புட், அதுக்கு உண்டான முயற்சியை இந்த இடத்துல போடுங்க. போடும்போது உங்களுக்கு அது எல்லாமே கைகூடும். சில பேருக்கு தாங்க, அதாவது ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது இந்த பெயர்ச்சி நம்ம பதிவு எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த காமன் தான். எல்லா ராசினுக்கும் நம்ம பார்க்க போறது காமனான விஷயங்கள் தான். அப்படின்னா நீங்க உடனே கேட்கலாம், காமனான விஷயங்கள் அப்படிங்கும் போது எல்லாருக்கும் நடக்காம போயிடுமா சார் அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாருக்கும் நடக்கும், நடக்காம இருக்காது. ஆனா இது 100% நடக்குமான்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன். காரணம் ஏன் அப்படின்னா, உங்களோட தசாபுக்தின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஜாதகத்துல உங்களோட தசாபுக்தி இப்ப என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் பண்ணணும். நீங்க வக்ரமான தசாபுக்தி காலகட்டத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமே நீங்க போயிட்டு பெரிய அளவுல ஏதாவது ஒரு இடத்துல போய் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிக்கலாயிடும். அப்ப நம்ம என்ன தசாபுக்தியில இருக்கோங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு உங்களோட மூவ்மெண்ட் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லபடியா இருக்கும். இப்ப ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ல சனி பயிற்சி அண்ட் குரு பயிற்சி ரெண்டுமே அவங்களுக்கு சாதகமான காலகட்டம். எழுதி வச்சுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரமோஷன், உங்களுக்கு இவ்வளவு நாளா தடைப்பட்ட விஷயங்கள், உத்தியோக ரீதியாகவும் இருக்கட்டும், பிசினஸ்ல இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நல்லபடியா கிடைச்சிரும். அதை தவிர படிப்புல பாத்தீங்க அப்படின்னா மந்தமா இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பசங்க கூட இந்த ஒரு வருஷம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்மளே வியக்கத்தக்க விஷயத்துல அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம்ங்கிறது இருக்கும். ஆனா என்ன ஒண்ணுன்னா அக்கறையா உட்காந்து படிக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா 10th வருது, நம்ம அந்த 10thல நம்ம நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட இன்புட் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை போட்டீங்கன்னா தான் நடக்கும். இப்போ இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் இந்த குரு பயிற்சிங்கிறது. நிச்சயமா சொல்றேன், வீட்டுல திருமண வயசுல இருக்கக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த திருமண யோகம்ங்கிறது நிச்சயமா இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. இந்த குரு பயிற்சி முதல் 4 மாச காலகட்டம், அதாவது 1/6/2026ல இருந்து 30/10/2026 இந்த முதல் இந்த 4 மாச காலகட்டம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எழுதி வச்சுங்க. நிச்சயமா நீங்க நினைச்ச விஷயங்கள், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 30/10/2026 இருந்து 25/1/2027 வந்து ஆதிசார குரு பயிற்சி. அதாவது குரு வந்து கடகத்துல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் சிம்மத்துக்கு போயிருக்காரு. அப்படிங்கும் போது சிம்மத்துக்கு போறாருங்கும் போது என்ன ஒண்ணு அப்படின்னா, ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் 4வது இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்துக்கு உள்ள வராரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ், ஹையர் எஜுகேஷன் இது விஷயமா நம்ம வெளிநாடு போறோம், வெளிநாடு போகணும்னு நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல சாத்தியக்கூறாகும். அதாவது முதல் 4 மாசம்ங்கிறது உங்களோட முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வெற்றி. அடுத்த 4 மாசம்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட படிப்புல இருக்கக்கூடிய குழந்தைகள், நீங்க ஹையர் ஸ்டடிஸ் எங்க வேணாலும் வச்சுங்க, நீங்க வந்து ஏதாவது ஃபாரின்ல வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அங்க போய் நான் படிக்கணும், நான் ஆசைப்படுறேன், அதுக்கு உண்டான விஷயங்களை நான் வந்து முன்னெடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு சாத்தியக்கூறுங்கிறது நிச்சயமா உண்டு. அதே மாதிரி அடுத்த 4 மாசம், அதாவது 25/1/2027 இருந்து 25/6/2027 திருப்பி வந்து சிம்மத்துல இருந்து வந்து கடகத்துக்கு வந்து குரு வந்துடுறாரு உள்ள. அப்படிங்கும் போத முதல் 4 மாசம் உங்களுக்கு என்ன பலனை கொடுத்தாரோ, முயற்சிகளுக்கு என்ன ஒரு பலனை கொடுத்தாரோ, அதே மாதிரி கடைசி 4 மாசமும் உங்களுக்கு அந்த ஒரு பலனை கொடுத்தாரு. அப்படிங்கும் போது இதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இல்ல முதல்ல இருக்கக்கூடிய ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு வந்து உச்சத்துல வராது. ஜாதகத்திலே சொல்லுவாங்க, அதாவது ஒரு கிரகம் வந்து ஆட்சி ஸ்தானத்துல இருக்கு, நட்பு ஸ்தானத்துல இருக்கு, உச்சஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் வலுவா இருக்குன்னு அர்த்தம், ஜாதகருக்கு சாதகமா இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஒரு கிரகம் நீச்ச ஸ்தானத்துல இருக்கு, இல்ல பகை ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் டோட்டலா கெட்டு போயிருக்கு. அப்படிங்கும் போது அந்த கிரகம் அந்த கட்டத்துக்குள்ள இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுவே ஒரு கிரகம் சமநிலைமையில இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் மீடியமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து குரு எப்படி உள்ள வராரு? குரு வந்து உச்சத்துல வராரு. குருவே ஏற்கனவே வந்து சுப கிரகம் சொல்லுவோம். அப்படிங்கும் போத குருவை வந்து நம்ம மெயினா எதை வந்து பேஸ் பண்ணி பண்றோம்னா, ஒரு கல்யாணத்துக்கு நம்ம அடிப்படையா பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, குரு நோக்கம் வந்திருக்கான்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க, சில பேர் குரு நோக்கம் சொல்லுவாங்க. ஏன் குருவை சொல்றாங்க? ஏன் சுக்கிர நோக்கம் வந்திருக்கா, புதன் நோக்கம் வந்திருக்கான்னு ஏன் சொல்லல? ஏன்னா குருவை வந்து ஜாதகத்துல வந்து மங்களக்காரகன் சொல்லுவோம், குடும்பக்காரகன் சொல்லுவோம். செவ்வாவையும் நம்ம மங்களக்காரகன் சொல்லுவோம். ஆனா செவ்வாய் வந்து அசுப கிரகம். குருவை பொறுத்த வரைக்கும் சுபர் தன்மை உடைய கிரகம் அப்படிங்கறதுனால குருவை வந்து மங்களக்காரகன், குடும்பக்காரகன் சொல்லுவோம். அதாவது நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய அனைத்து மங்கள விஷயங்களுக்கும் காரணகர்த்தா அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு தான். அப்படிங்கும் போது இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்லவா? மெயினான விஷயம், இந்த 12 ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குரு உள்ள வரத கூட குரு பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் அமோகம். குருவோட 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். கட்டங்கள்ல சொல்லுவாங்க, குரு வந்து டவுன்ல இருந்தாலும் பரவாயில்ல, குரு நீச்சத்துல இருந்தாலும் பரவாயில்ல, குரு பகைஸ்தானத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஜாதகத்துல குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5வது இடமா எந்த கட்டத்தை பாக்குறாரு, 7வது இடமா எந்த கட்டத்தை பாக்குறாரு, 9வது இடமா எங்க பாக்குறாரோ அந்த அந்த டைம்ல அந்த கட்டத்துக்கு வரக்கூடிய அந்த ஆட்சி நாதனோட அந்த தசாபுக்தி வரக்கூடிய காலகட்டத்துல அவனோட நிலைமைங்கிறது வேற லெவல்ல இருக்கும். அதான் உண்மையான விஷயம். இதுக்கு பின்னாடி எல்லாமே இருக்கு. இதுக்கு பின்னாடி பேக் போன் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் மொத்தரோட ஜாதகத்துல வலுவா இருந்தாதான் அவங்களோட வாழ்க்கை தரம் எல்லாமே நல்லபடியா இருக்கும். அது தவிர கர்மா, நீ செஞ்ச கர்மா, நம்ம செஞ்ச கர்மா தான் நம்மளை கொண்டு போகும். அதை வந்து மாத்தக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கே கிடையாது. நீங்க சொல்லலாம், எல்லாருமே நினைக்கலாம், ஓ குன்றத்தூர் பாலாஜி வந்து அவர் சொன்னாலே எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசுவாரியா, அவர் வந்து கரெக்டா சொல்ல மாட்டாரியா, அவர் சொல்லதெல்லாம் வந்து பலிக்காதியா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா நீ நினைக்கிற அப்படின்னா அது வந்து உன்னோட முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். உண்மை என்னடா அவ்வளவு ஓப்பனா பேசுறாரு, ஹார்ஷா பேசுறது நினைச்சுக்காதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜோதிடத்துல இருக்கக்கூடிய விஷயத்த வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து சிருஷ்டி பண்ணி ஜாதகத்துல வந்து சந்திரன் எங்க இருக்காரோ அதை பேஸ் பண்ணி லக்னமா கொண்டுதான் குழந்தைக்கு வந்து இந்த ஜாதக அமைப்புங்கிறது கிடைக்கும். நான் நிறைய பதிவுல இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன். அதாவது எல்லாரும் 10 மாசம் தானே, நீங்களும் 10 மாசம், நானும் 10 மாசம், ரஜினிகாந்த் 10 மாசம், கமலஹாசன் 10 மாசம், விஜய் 10 மாசம், அஜித் 10 மாசம். ஏன் அவங்களாம் ஆடி கார்ல வராங்க, நம்மளாம் நடந்து போயிட்டு இருக்கோம், சில பேர் 2 வீலர்ல போலாம். இதோட ஏன் இந்த டிஃபரன்ஸ்? இதை நமக்கு யாராவது தெரிஞ்சிருந்தோமா முதல்ல? ஏன் எல்லா குழந்தையும் 10 மாசம் தானே, எல்லா குழந்தையும் கடவுளோட அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை தானே. அப்படி இருக்கும்போது ஏன் எல்லா குழந்தையும் நல்லா இருக்க வேண்டியதானே? ஏன் சில குழந்தை வந்து உடம்பு சரியில்லாம பிறக்கிறது, சில பேர் குழந்தை ஏன் கை கால்லாம் இதுவா இருந்து பிறக்கிறது, சில பேர் வந்து மனநிலை சரியில்லாம ஏன் குழந்தை பிறக்குது? இதுதான் பிஹைண்ட் த சீன். என்ன அப்படின்னா கர்மா ஃபர்ஸ்ட். 2வது வந்து பித்திருக்களோட சாபம், பித்திருக்கள் சாபம், பித்திருக்கள் தோஷம், இதெல்லாம் தான். அதனாலதான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சுடுவாங்க.
எந்த பயிற்சி வரட்டும், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, எந்த பயிற்சி வந்தாலும் நிச்சயமா சொல்றேன், பித்ருக்களுக்கு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அந்த விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குறையுமே இருக்காது. உங்களோட அடுத்த ஜெனரேஷன்ங்கிறது ரொம்ப டாப்பா இருக்கும். ஓகேங்களா? அதை மாத்திரம் நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஒரு பதிவிலையும் வந்து சும்மா இருந்தாலும் உளறிட்டே இருக்கான். எப்ப பார்த்தாலும் பித்திருக்களுக்கு செய்யி, குலதெய்வத்துக்கு செய்யி, எப்ப பார்த்தாலும் கர்மா இதையே பேசிட்டு இருக்கானே, ஏன் நான் திருப்பி திருப்பி பேசுறேன், இந்த விஷயத்த ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க கேட்காம இருப்பீங்க, நாளைக்கு கேட்காம இருப்பீங்க, எப்படியும் ஒரு 10 நாள் கழிச்சு இந்த வீடியோவை பார்க்கும் போது உங்க மைண்ட்ல அது கொஞ்சம் வந்து சொல்லியிருக்காரு, ஏதோ ஒன்று ஒரு ஸ்பார்க் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பார்க் தான் என்னோட சக்சஸ். ஓகேங்களா? இதனால ஒரு 10 பேர் வந்து நன்மை அடைஞ்சாங்க அப்படின்னா அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய ஆஸ்கார் அவார்டு. ஓகேங்களா? அதனால இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி 2026ங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் நல்லபடியா இருக்கும். நீங்க நினைத்த விஷயங்கள், நீங்க முயற்சி செய்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா கைகூடி வரும். வீட்டுல வந்து கல்யாண வயசுல இருக்கக்கூடிய ஆணா இருக்கட்டும் சரி, பெண்ணா இருக்கட்டும் சரி, நிச்சயமா அவங்களுக்கு இந்த கல்யாண யோகம்ங்கிறது நிச்சயமா உண்டு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல. அதை தவிர கல்யாணம் முடிஞ்சிட்டு சார், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் வந்து குழந்தை பாக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 2020ஆம் ஆண்டு வீட்டுல வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி மழலை செல்வங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமா இருக்கும். அதை தவிர உத்தியோகத்துல வந்து உங்களுக்கு முன்னேற்றம் வேணும், அடுத்த ப்ரமோஷன் வேணும், வருமானத்துல முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களாம் அதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்க. இந்த 2026ங்கிறது உங்களுக்கு நிச்சயமா இந்த குரு பயிற்சி காலகட்டம்ங்கிறது ரொம்ப சாதகமான காலகட்டம். அதை தவிர கலைத்துறையில இருக்கிறவங்களுக்குலாம், அதாவது நான் என்ன சொல்றேன், டெக்னீஷியன்ஸ், மீடியால இருக்கிறவங்க, அதை தவிர கேமரா பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சினிமா லைன்ல இருக்கிறவங்க, அதை தவிர டான்சர்ஸ், மியூசிஷியன், கர்நாடிக் மியூசிஷியன், இவங்களுக்கு எல்லாருக்குமே டெஃபினட்டா சொல்றேன், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெகனைசேஷன், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்க காத்துட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க பண்ணணும், அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க போடணும். அது மாத்திரம்தான். அதை மாத்திரம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த 2026ஆம் ஆண்டு இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா சாதகமான காலகட்டமா நிச்சயமா அமையும். உங்களுக்கு ஜாதகத்துல வந்து என்ன டவுட் இருந்தாலும் சரி, என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 வந்துட்டு இருக்கும். நீங்க அதுல என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு ஜாதகத்துல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். சப்போஸ் நான் போனை எடுக்கல அப்படின்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு கூப்பிடுவேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்த்ததோடு நிறுத்திக்காதீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதை தவிர உங்களோட கமெண்ட்ஸ் தயவுசெய்து வந்து வெதர் பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவ் கமெண்ட்ஸா இருக்கட்டும், தாராளமா போஸ்ட் பண்ணுங்க. பாசிட்டிவா இருந்ததுன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம், நெகட்டிவா இருந்ததுன்னா அதை விட ரொம்ப சந்தோஷப்படுவோம். காரணம் ஏன் அப்படின்னா அந்த நாங்க பேசின பேச்சு உங்களை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குன்னு நாங்க தெரிஞ்சுப்போம். அதுக்கு உண்டான ரெமெடிஸை வந்து நிச்சயமா நான் உங்களுக்கு தருவோம், கவலையப்படாதீங்க. ஏன்னா உங்களோட என்கரேஜ்மெண்ட் ஒரு வார்த்தைன்னா அடுத்த வீடியோ நாங்க பண்ணணுங்கிறது எங்களுக்கு அந்த ஆர்வத்தை வந்து தூண்டும். அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்கோ. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்களே. நன்றி, வணக்கங்கள்.